செய்திகள் தொடர்கின்றன. தமிழக கடலோர பகுதிகளில் இன்றும் தொடர்ந்து 3வது நாளாக கடல் சீற்றம் அதிகமாக உள்ளது. கன்னியாகுமரியில் கடல் சீற்றத்தால் திருவள்ளூர் சிலைக்கு படகு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கடல் பகுதிக்கு செல்ல முடியாத அளவுக்கு கடல் அலைகள் பயங்கரமாக எழுகின்றன. இதேபோல் ராமேஸ்வரம் பகுதிகளிலும் கடல் சீற்றம் உள்ளது. எனவே மீன்வளத்துறை அதிகாரிகள் மீனவர்களுக்கு அனுமதி டோக்கன் வழங்கவில்லை. 10,000 மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் வேலையிழந்து அவதிப்படுகிறார்கள். சூறைக்காற்று வீசும்போது படகுகளை பாதுகாக்க போதிய துறைமுகம் அமைக்க வேண்டும் என்று மீனவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருச்சியில் சிறை காவலர்கள் பயிற்சி நிறைவு விழாவில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சிகளை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். தமிழ்நாடு சிறைத்துறை சார்பில் சிறை காவலர்களுக்கான 6 மாத கால பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தது. இதில் பயிற்சி பெற்ற 35 பெண் காவலர்கள் உள்ளிட்ட 438 சிறை காவலர்களுக்கான பயிற்சி நிறைவு விழா திருச்சி மத்திய சிறை வளாக மைதானத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக டிஐஜி அமல்ராஜ் பங்கேற்று சிறை காவலர்கள் நடத்திய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் பயிற்சியின் போது சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு பதக்கங்களும் பயிற்சி நிறைவு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பயிற்சி காவலர்கள் நிகழ்த்திய சிலம்பாட்டம், நிஞ்சா கராத்தே, ஒயிலாட்டம் உள்ளிட்ட சாகசங்களை ஏராளமான மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். ஈகை திருநாளாம் ரம்ஜான் பண்டிகை நாடு முழுவதும் இன்று உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி இஸ்லாமிய பெருமக்கள் பல்வேறு பகுதிகளிலும் சிறப்பு தொழுகைகள் நடத்தினர். ராமநாதபுரத்தில் சின்னக்கடை பகுதியில் உள்ள பள்ளி வாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் இக்தாகா திடலில் ரம்ஜான் பண்டிகையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகை நடத்தினர். வாணியம்பாடியில் செட்டியப்பனூர், வளையாம்பட்டு, நேதாஜி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இக்தாகா மைதானங்களிலும் மசூதிகளிலும் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன. இதில் 20,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகை நடத்தினர். மகிழ்ச்சிகரமான இந்நாளில் இஸ்லாமிய பெருமக்கள் 30 நாள் நோன்புகளை கடைபிடித்து இன்று ஒரு ஈகை நாளாக கொண்டாடுகிறோம். கடையநல்லூரில் காகித மில்லத் இத்கா திடலில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தி ஒருவருக்கு ஒருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். அல்லாஹ்வோட கிருபையால 30 நாளும் நாங்கள் நல்லா நோன்பு வச்சோம். நாங்கள் இப்போ பெருநாள் தௌஹீத் முறைப்படி அவங்க சொன்ன சட்டத்திட்டங்கள் எப்படி நாங்கள் நோன்பு வச்சு நாங்கள் இப்போ பெருநாள் தொழில் ரொம்ப சந்தோஷமா நாங்கள் நடத்திக்கிறோம். கடலூரில் மஞ்சாக்குப்பத்தில் அமைந்துள்ள அஞ்சிமனோ இஸ்லாமிய ஜாமியோ பள்ளி வாசலில் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகை நடத்தினர். நாகப்பட்டினம் அருகே உள்ள வேளாங்கண்ணி மாதா ஆலய திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் இருந்து பக்தர்கள் வந்து குவிந்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள வேளாங்கண்ணி மாதா ஆலயம் தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றாகும். இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. திருவிழாவில் கலந்து கொள்ள நாடு முழுவதும் இருந்து கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி இந்துக்களும் வந்து வேளாங்கண்ணியில் குவிந்த வண்ணம் உள்ளனர். விழாவை முன்னிட்டு வேளாங்கண்ணி மாதா ஆலயம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நகரமே விழாக்கோலம் பூண்டு காணப்படுகிறது. திருவிழா வருகிற 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 3 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி தீக்குளித்து உயிரிழந்த செங்கொடியின் உடல் அடக்கம் இன்று மாலை நடைபெறுகிறது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோரை விடுதலை செய்ய கோரி காஞ்சிபுரத்தை சேர்ந்த இளம்பெண் செங்கொடி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். இவரது உடல் காஞ்சிபுரத்தில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அவரது சொந்த ஊரான மங்களம்பாடி கிராமத்தில் அவரது உடல் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழ் ஆர்வலர்களும் திரளாக கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். உயிர் தியாகம் செய்த செங்கொடி உடல் இன்று மாலையில் அடக்கம் செய்யப்பட உள்ளது. இதில் பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டு இறுதி மரியாதை செலுத்த உள்ளனர். மேற்கு வங்க மாநிலத்தில் தண்ணீர் தொட்டி ஒன்றில் தவறி விழுந்து தவித்த குட்டி யானையை வனத்துறையினர் மீட்டனர். மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரி மாவட்டம் மகனந்தா வனப்பகுதியில் ஏராளமான யானைகள் உள்ளன.
இதில் தண்ணீர் தேடி அலைந்த குட்டி யானை ஒன்று சாலையோரம் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் தொட்டிக்குள் தவறி விழுந்துவிட்டது. தகவல் அறிந்த வனத்துறையினர் பொக்லைன் எந்திரத்தை வரவழைத்து தண்ணீர் தொட்டியின் சுவற்றை இடித்து அகற்றினர். அதன் வழியாக யானை வெளியே ஏறி வந்தது. அதன் பிறகு யானை காட்டுக்குள் சென்றது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருக்கும் காட்சி, இளங்கன்று பயம் அறியாது, அச்சம் என்பதை அறியாத வயது இது. அதற்காக இப்படியா? கரணம் தப்பினால் மரணம் அல்லவா? துணிச்சல் வேண்டும். அதற்காக அறிவற்ற துணிச்சல் ஆபத்தை அல்லவா ஏற்படுத்தும்? இந்த இளைஞர்களுக்கு இதை எடுத்து சொல்ல போவது யார்? அமெரிக்க ஓபன் டென்னிஸ், ரஃபேல் நடால், செரீனா வில்லியம்ஸ் முன்னேற்றம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.